அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் பயிற்சி அளிப்பதற்கு பயிற்சியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இதற்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கோச் ரிக்ரூட்மெண்ட் யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பயிற்சியாளர்களை நியமிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆன்லைன் சர்வீஸ் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல இரண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, SDAT Coaches Recruitment 2026 Sports Development Authority of Tamil Nadu Coaches Recruitment 2026 அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. லாகின் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5/1/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் 25/1/2026. Tentative date for the level 1, level 2 and level 3 test. Click here அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல tentative date details கொடுத்திருக்காங்க. Sports Development Authority of Tamil Nadu Chennai Recruitment of Coaches. Tentative date for the level 1, level 2 and level 3 test. Hall ticket download date for computer based test level 2 for English candidate. இந்த இணையதளத்திலிருந்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய தேதி 2/2/2026. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் லெவல் 2 நடைபெறும் நாள் 4/2/2026. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லெவல் 1 டெஸ்ட் அண்ட் டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அண்ட் வைவா வாய்ஸ் லெவல் 3 9/2/2026. Only candidates shortlisted through online exam level 2 are eligible. இந்த மாதிரி தேதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு கோச்சஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 14 பக்கங்களை கொண்டது. இதுல தெளிவாக இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், ராஜா முத்தையா ரோட், பெரியமேட், சென்னை. Recruitment notification. The Sports Development Authority of Tamil Nadu is the official sports organ of the Government of Tamil Nadu. Application are invited through online mode only from 5/1/2026 to 25/1/2026 from the eligible candidate who wish to join the service in the Sports Development Authority of Tamil Nadu as coach by director recruitment. The candidate registered with employment exchange are also eligible to apply for the said post against the vacancies through online only through the website. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்கன்னா கோச். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 30. ஸ்கேல் ஆஃப் பே லெவல் 12 rupees 35,600 to 1,30,800 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி பேச்சுலர் டிகிரி of not less than 3 years duration from any university or institution recognized by the University Grant Commission, and professional qualification should be in major discipline or sub-discipline for which application is made. 1 year diploma certificate in sports coaching of not less than 10-month duration issued by National Institute of Sports Authority of India அல்லது PG diploma in sports coaching obtained from Tamil Nadu Physical Education and Sports University அல்லது PG diploma in sports coaching obtained from Lakshmi Bai National Institute of Physical Education Gwalior. இந்த மாதிரி இதற்கான கல்வி தகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பின்வரும் கல்வி தகுதிகளில் ஏதேனும் ஒன்று பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. குறைந்தபட்ச வயது 21 பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேக்ஸிமம் ஏஜ் SC ST MBC BC கேண்டிடேட் 50 வயது, அதர் 45 வயது, டிஸ்டிடியூட் விடோ 50 வயது. இந்த மாதிரி வயது தளர்வு விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ரெகுலர் கோச் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 30 வேகன்சிஸ் தான் இருக்கு. இனவாரியாக எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அப்புறமா அப்ரிவியேஷன்
பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் இவங்களுக்கான முன்னுரிமை விவரங்கள் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோச்சஸ்க்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 4. நேம் ஆஃப் த போஸ்ட் கோச் பேரா. இதற்கான பே ஸ்கேல் லெவல் 12 35,600 1,30,800 என்ற அடிப்படையில் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோச்சஸ்க்கான கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோச்சஸ் பேக்லாக் வேகன்சிஸ் 3 நம்பர்ஸ். அடுத்ததாக டிசிப்ளின் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த பிரிவுகளில் இந்த கோச்சஸ் தேவைப்படுகிறாங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ரெகுலர் கோச்சஸ். செலக்ஷன் will be in 3 stages as follows. Qualifications course கொடுத்திருக்காங்க. Total marks scored in the professional qualification as approved 25 and medal received in the sporting discipline for which application has been made 15 மதிப்பெண்கள். கோச்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 10 மதிப்பெண்கள். டோட்டல் லெவல் 1 ஸ்கோர் 50. லெவல் 2 தமிழ் டெஸ்ட் மினிமம் 40% ஸ்கோர் டு பி obtained to qualify 10. ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் 25. டோட்டல் லெவல் 2 ஸ்கோர் 35. லெவல் 3 டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் 15. டோட்டல் ஸ்கோர் 100. செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோச்சஸ் மாற்றுத்திறனாளி விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு காலம் விளையாட்டு பயிற்சியாளராக பயிற்சி அளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் டெஸ்ட், லெவல் 3 டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் டு பி என்க்ளோஸ்ட் அலாங் வித் அப்ளிகேஷன், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து photo identity proof with the photo of the candidate clearly visible issued by the government by the competent authority. ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட், எலக்ட்ரல் போட்டோ ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்லோட் பண்ண வேண்டும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் issued by competent authority, special category certificate if applicable, UG PG degree certificate, NIS டிப்ளமோ சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பே ஸ்லிப் அல்லது ஐடி ரிட்டர்ன்ஸ், மெடல் சர்டிஃபிகேட் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் கூட. அப்புறமா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணி புரிந்து கொண்டு நண்பர்கள் உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் 2026 நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அப்ளைங் ஃபார் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த பிரிவுல நீங்க பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்க ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், செலக்ட் கம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த், டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி ஃபார் மொபைல் வெரிஃபிகேஷன், இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், டவுன், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு உட்பட உங்களது கம்யூனிகேஷன் அட்ரஸை தெளிவாக பூர்த்தி செய்து பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆதார் நம்பர், அதன் பிறகு அப்லோட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று 50 KB ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா லாகின் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல இந்த பேஜ்ல எப்போ வேணாலும் வந்து உங்க மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற கோச்சஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026 விண்ணப்பிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.